வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கட்சி தலைமை பதவியை ஏற்கும் ஓபிஎஸ் பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை தொண்டர் பதவி கூட இல்லாமல் தத்தளித்து வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது அதிமுகவின் தலைமை பதவியை ஏற்க வேண்டும் என்பதற்காக பலகட்ட முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று ஒரு முக்கியத்துவத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு செயல்பாடுகளை நாம் தீவிரமாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது என்னவென்றால் இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம சாத்தியப்படுத்த முடியும், வெற்றி அடைய முடியும். அப்போ தான் அதிமுகவின் தலைமை பதவியை நம்ம கைப்பற்ற முடியும், தலைமை பதவியை ஏற்க முடியும் அப்படின்றதில் உறுதிப்பட இருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பினர்கள். அதனால் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இந்த ஒரு பதவியை கைப்பற்ற பல கட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் முக்கியமாக கூறக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் என்னென்னா, அதிமுகவில் இப்போ பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு சில தகவல்கள் கசியப்பட்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், முக்கியமாக பார்த்திங்கன்னா சொல்லணும்னா, அதிமுகவில் தலைமைக்கு ஏற்று தான் உட்கட்சி மோதல்கள் நடைபெற்றது. அதில் பல அணிகளாக உடைந்து ஓபிஎஸ் அணி, யூபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி அணி என்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் அணி தான் அதிமுகவை கைப்பற்றி வைத்திருக்கிறது. அதில் யூபிஎஸ்குள்ளே இருக்கிறவங்களே இல்லை, அதிமுக இதே நிலைமை போனால் சரி வராது, ஆதரவு கம்மியாகிடும், அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருமாறி நம்ம பார்த்திங்கன்னா வெற்றி பெற முடியாது, பின்னடைவு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு ஒரு சில மாஞ்சிக்கள் சொல்ல, அதை பார்த்திங்கன்னா அனைவரும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நம்ம கையிறங்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும், அதன் பிறகு தான் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், இல்லைனா கட்சி பார்த்திங்கன்னா செயலிழந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால, இல்லை நான் சொல்வது தான் கேட்கணும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மாஞ்சிகளுக்குள்ளே முக்கிய புள்ளிகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோதல்கள் நீடித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் என்ன ஆகப் போகிறது, யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது அப்படின்றதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் மேலும் அதிமுகவின் கட்சியின் விதிகளை மாற்றி தற்பொழுது பொதுச் செயலராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரும் விதத்தில் சொன்னால் அவர் செய்தது அனைத்துமே சட்டவிரோத செயல். அதாவது அதிமுக சட்டத்தின் அப்பாற்பட்டு அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் என்பது மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் பெரும் விதத்தில் இருக்க போகிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.